வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மார்ச் 6, 2019 மகாராஷ்டிரா கோல்ச்சேவாடி கிழக்கு கல்யாண் பக்கத்துல உஷா சதன் சொசைட்டிக்கு சொந்தமான ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த அபார்ட்மெண்ட்டை நடுங்குற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது? ஒரு அபார்ட்மெண்ட்டையே நடுங்க வைக்கிற அளவுக்கு அங்க நடந்த கொடூரம் என்ன? 2019 வருஷம் மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த உஷா சதன் அபார்ட்மெண்ட்ல ஜெகதீஷ் விருசாலி அப்படிங்கிற ஒரு கப்பல் ஸ்டே பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவாங்க. அதே மாதிரி நெய்பர்ஸும் இவங்க கூட சகஜமா பேசி பழகிருக்காங்க. இந்த தம்பதி 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறனால அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி புகழ்ந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் 2019 மார்ச் 6ஆம் தேதி காலையில எப்பவும் போல ஜெகதீஷ் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் டைம்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. நைட் ஆனதும் டிவி பார்த்துக்கிட்டே டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போயிருக்காங்க. இப்போ இந்த தம்பதி 2 பேரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச விருஷாலி எந்த ஒரு அசைவும் இல்லாத தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து நடுங்கி போய் கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க. இந்த அழுக சத்தம் கேட்ட நெய்பர்ஸ் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒருவித பதற்றத்தோட அழுக சத்தம் கேட்கிற விருஷாலி வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல எந்த ஒரு அசைவும் இல்லாத ஜெகதீஷை பார்த்து நடுங்கி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஜெகதீஷை செக் பண்ணின டாக்டர் அந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பத்தி தகவல் தெரிஞ்ச போலீஸ் ஜெகதீஷோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களோட நார்மலான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல ஜெகதீஷோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாததுனால அந்த நபர் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்கலான்னு போலீஸ் திங்க் பண்றாங்க. ஆனா போலீஸ் கிட்ட விருசாலி என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது. நான் அந்த சத்தத்தை பெருசா கண்டுக்கல. எங்க வீட்டுல இருக்கிற நகையை திருடுறதுக்காக திருடங்க யாராவது வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும்போது வெளியில இருந்து யாரும் அந்த வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள கில்லர் அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. கூடவே அந்த வீட்டுல இருந்த கதவு ஜன்னல் இப்படின்னு எதுவும் உடையல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல இருந்த நகை பணம் இப்படின்னு எதுவும் திருடு போகல. அப்படின்னா கொலைக்கான மோட்டிவ் திருட்டு கிடையாதுன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெகதீஷை கொலை பண்ணின கில்லர் எதுக்காக விருசாலிய கொலை பண்ணல அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெகதீஷ் வேலை பார்க்குற இடத்துல அந்த நபருக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் மெடிக்கல் பார்மசிக்கு போய் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேஸை சால்வ் பண்ண எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இப்படியே 2 நாட்கள் கடந்து போகுது. சரியா 2வது நாள் இந்த கேஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. அதாவது இறந்து போன ஜெகதீஷோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல ஜெகதீஷோட மரணம் இயற்கையானது கிடையாது. அந்த நபரை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த நபரோட உடம்புல விஷம் கலந்திருக்கு. கூடவே அந்த நபரோட கழுத்துல காயம் இருந்தது. இத வச்சு பார்க்கும்போது அந்த நபரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸோட முக்கியமான கேள்வி என்னன்னா, ஜெகதீஷ்க்கு யாரு விஷம் கொடுத்திருப்பா? இது மட்டும் இல்லாம அந்த நபரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த விருசாலிக்கு அது எப்படி தெரியாம இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். சோ சந்தேகத்தின் அடிப்படையில விருசாலிய கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட சம்பவம் அன்னைக்கு நைட்டு உங்க ஹஸ்பண்ட் எங்க சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு விருசாலி நான் தான் அவங்களுக்கு நைட்டு டின்னரை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாங்க.
அடுத்ததா உங்க ஹஸ்பண்ட கில்லர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில கேட்ட போலீஸ் கண்டிப்பா ஜெகதீஷ் மரணத்துல விருசாலிக்கு பங்கு இருக்குன்னு நினைச்சு விசாரணையை தீவிரப்படுத்தும் போது ஜெகதீஷ் மரணத்துல இருந்த எல்லா மர்ம முடிச்சுகளும் ஒண்ணா அவிழ்க்கப்பட்டிருக்கு. 25 வயசான ஜெகதீஷ்க்கு மேரேஜ் பண்றதுக்காக அந்த நபரோட பேரண்ட்ஸ் பல இடத்துல பொண்ணு தேடும் போது 23 வயசான விருசாலிய ஜெகதீஷோட ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. சோ விருசாலியோட பேரண்ட்ஸ் கிட்ட பொண்ணு கேட்கும் போது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு ஊரே களை கட்டுற மாதிரி விருசாலிக்கு 2018 டிசம்பர் 29 மேரேஜ் நடந்திருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் புதுமண தம்பதி 2 பேரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மகாராஷ்டிரால இருக்கிற உஷா சதன் அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்றாங்க. ஜெகதீஷ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் இப்படின்னு பல கேள்விகளை கேட்டாலும் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம விருசாலி ஜெகதீஷ அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜெகதீஷ மேரேஜ் பண்ண ஆரம்பத்துல இருந்தே விருசாலிக்கு விருப்பம் இல்ல. ரொம்பவே சுதந்திரமா வளர்ந்த விருசாலி ஜெகதீஷ மேரேஜ் பண்ணினா அந்த சுதந்திரம் எல்லாம் பறி போயிடும்னு நினைச்சு தன்னோட அம்மா கிட்ட இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா மேரேஜ் பண்ணினா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி தன்னோட பொண்ணை கட்டாயப்படுத்தி ஜெகதீஷ மேரேஜ் பண்ண வச்சிருக்காங்க. இதோட விளைவா இனிமே ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும்னு அந்த டைம்ல விருசாலியோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ திருமண வாழ்க்கையில சுத்தமா ஈடுபாடு இல்லாத விருசாலிக்கு ஜெகதீஷ பிடிக்கல. சோ அந்த நபர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தாம அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா வெளியில போகும்போது மட்டும் அந்த நபர் கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. விருசாலி ஜெகதீஷ் கூட அடிக்கடி சண்டை போட்டாலும் அந்த நபர் தன்னோட ஒய்ஃபை அதிகமா நேசிச்சிருக்காரு. சோ எந்த ஒரு பிரச்சனையையும் பெருசா எடுத்துக்காம தன்னோட ஒய்ஃபோட மனசு எப்ப மாறும்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில எந்த ஒரு நாட்டமும் இல்லாத விருசாலி தன்னோட ஹஸ்பண்ட எப்படி கொலை பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கா. அவளோட பிளான் படி ஜெகதீஷ் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அந்த நபர் வேலை பார்க்கிற இடத்துக்கு கொடுத்து விட்டுருக்கா. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட ஜெகதீஷ் டேஸ்ட் நல்லா இல்லாம வேற ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை கீழே கொட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தன்னோட ஹஸ்பண்ட் சாகாததுனால மறுபடியும் முன்ன விட அதிகமா சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்திருக்கா. இந்த முறை அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட ஜெகதீஷ்க்கு லைட்டா வாந்தி பேதி ஏற்பட்டிருக்கு. ஆனா உயிர் போற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ இப்ப கடைசியா 2019 மார்ச் 6 வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஜெகதீஷ்க்கு நைட்டு சாப்பாட்டுல அதிகமா விஷம் கலந்து கொடுத்திருக்கா. சாப்பாட்டுல விஷம் இருக்கிறது தெரியாம தன்னோட ஆசை மனைவி கொடுத்த சாப்பாட்டை ஜெகதீஷ் சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நைட்டு தூங்கும் போது அந்த விஷம் அந்த நபருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு அந்த நபரோட உயிரை பறிச்சுட்டு இருந்திருக்கு. இப்போ தான் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணும் போது அந்த நபர் உயிரோட இருந்தது தெரிஞ்சு ஏன் இன்னும் சாகலன்னு திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுல இருந்த நைலான் கயிறை எடுத்துட்டு வந்திருக்கா. இப்போ தான் ஹஸ்பண்ட் பக்கத்திலேயே உட்காந்து அந்த நபரோட கழுத்தை நைலான் கயிறை வச்சு இறுக்கமா நெரிக்கும் போது அந்த நபர் துடிக்க துடிக்க அதே இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதே பெட்லயே படுத்து அதிகாலை ஆனதும் கத்தி கதறி நாடகம் ஆடிருக்கா. என்னதான் நாடகம் ஆடினாலும் விருசாலி செஞ்ச இந்த கொலை அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மேரேஜ் ஆன 3 மாசத்துக்குள்ளேயே தன்னோட ஹஸ்பண்ட துடிக்க துடிக்க கொடூரமா கொலை பண்ணின விருசாலிய மார்ச் 9 போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. விருசாலிக்கு ஜெகதீஷ மேரேஜ் பண்ண பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஜெகதீஷ் கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படி இல்லனா அந்த நபரை மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். இது ரெண்டுல எதுவும் பண்ணாம அப்பாவியான அந்த நபரை அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. கட்டாய கல்யாணம் பண்றனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ்ல வர்ற விருசாலியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.